நமச்சிவாய. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போறோம்னா, பெருநம்பி குலச்சிறைதம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா? அந்த குலச்சிறை நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, பாண்டிய நாட்டில் அமைஞ்சிருந்தது. அவர் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே பாண்டிய நாட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, குலச்சிறை நாயனார் நின்ற சீர் நெடுமாறன் இருக்கார் இல்லையா, பாண்டிய மன்னன், அவருக்கு முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். அவர் எப்படி திருத்தொண்டு பண்ணார் அப்படின்னு சொன்னால், சிவனடியார்களுக்கு அமுது படைக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தார். இவருக்கு எவ்வளோ செல்வம் இருந்தது. அரசர்கிட்ட முதலமைச்சராக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு செல்வத்தில் குறைவே கிடையாது. ஆனாலும் சிவபெருமான் மீது மிகுந்த ஒரு பற்றின் காரணமாக சிவனடியார்களுக்கு அமுது படைக்கக்கூடிய ஒரு தொண்டினை செய்துக்கிட்டு இருந்தார். அந்த சிவனடியார் எந்த குலத்திலேருந்து வந்தார், இந்த குலமா அந்த குலமா, எப்படி பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க, இது பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவர் இதுக்கு முன்னாடி அவர்கள் பாதகம் செய்தவர்களாகவே இருந்தாலும் இப்போ சிவனடியாராக மாறிட்டாங்களா, நெற்றியில் திருநீர் இட்டுருக்குறாங்களா, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்களா, அது மட்டும் கிடையாது. சிவனடியார்கள் அப்படிங்கிறவங்க உடுத்திக்கக்கூடிய உடை அப்படிங்கிறது கோவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடை தான் உடுத்தி இருப்பாங்க. வேற எதுவும் உடுத்திக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அமுது படைக்கக்கூடிய திருத்தொண்டினை இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்படி வேணா இருந்திருக்கட்டும் இதுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ சிவனடியாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அவங்களுடைய பசியை ஆற்றணும், மேலும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்மளுடைய குலச்சிறை நாயனார் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் கிடையாது, இவருடைய காலகட்டத்தில் தான் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் மீண்டும் தலை தூக்கியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பரவி இருந்ததுன்னா சமண சமயம் பரவி இருந்தது. இந்த சமண சமயத்துல தான் அரசர்ல இருந்து நிறைய பேர் சமண சமயத்தை தான் தழுவி இருந்தாங்க. இருந்தாலும் அரசனுக்கு இந்த கூன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தார். கூன் பாண்டியனுக்கு அந்த கூனை நிமிர்ந்து நிற்க வச்சதே சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படி சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அவனுடைய கூனை சரி பண்ணின காரணத்தினால தான் அவன் என்ன பண்ணானா சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். மாறும் பொழுது என்ன அப்படின்னா, சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே பெரிய சண்டை வந்துடுச்சு. அப்படி பெரிய சண்டை வரும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் வாதத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம், சமயத்தை இந்த அரசாங்கத்தை அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கு வர்றாங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாதங்கள் உண்டு. அதாவது ஒரு விதமான வாதங்கள் அப்படிங்கிறது ஒரு சண்டை மாதிரியான ஒரு விஷயம் தான். அதாவது கையில் சண்டை போட மாட்டாங்க, பேச்சு மூலமாக வாதம் பண்ணுவார்கள். அப்படி வாதம் பண்ணும்போது என்னன்னா, என்ன வாதம், சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாதங்கள் உண்டு. இதில் எல்லா வாதத்துலேயும் அவங்க தோற்று போயிட்டாங்க. கடைசியாக பண்ணக்கூடிய வாதம் தான் புனல்வாதமாக இருந்தது. அப்படி புனல்வாதம் பண்ணும்பொழுது சமணர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த வாதத்தில் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் அரசரே எங்கள் எல்லாரையும் கழுவில் ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவங்க அந்த வாதத்திலையும் தோற்று போயிட்டாங்க. தோற்று போனதுக்கப்புறம் அரசனே அத்தனை சமணர்களையும் கழுவில் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறது. அப்போ என்ன 1000 சமணர்கள் இருந்ததாகவும் அத்தனை பேரையும் அந்த பாண்டிய மன்னனை கழுவில் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க சைவ சமயத்தை ஏற்கவில்லை, மேலும் சைவ சமயத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்கப்பட்டது அந்த காலத்திலே. அப்படி தண்டனை வழங்கிய பாண்டிய மன்னனாக இருந்த நின்ற சீர் நெடுமாறன் அவருடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் நம்மளுடைய குலச்சிறை நாயனார். இவர் என்ன தொண்டு பண்ணார்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சிவனடியார்களுக்கு அமுது படைக்கக்கூடிய தொண்டினை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் இவரை என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருநம்பி அப்படின்னு சொல்றாங்க. பெருநம்பி அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம்.
பெருநம்பி குலச்சிறைத்தம் அடியார்க்கும் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, திருஞான சம்பந்தரும் வந்துட்டு இவரை வந்து போற்றி பாடியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, திருஞான சம்பந்தர் தான் வந்து இந்த வாதங்கள்ல பங்கெடுத்துக்கிறது, அரசனை வந்து சைவ சமயத்துக்கு மாத்துறது, இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியது திருஞான சம்பந்தர் தான் பண்றாரு. ஸோ திருஞான சம்பந்தருக்கும் குலச்சிறை நாயனாருக்கும் இயல்பாக ஒரு நட்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதன் வாயிலாக திருஞான சம்பந்தர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை இவர் கற்றுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அது கூடவே சேர்ந்து இவர் செய்யக்கூடிய சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் தொண்டு பண்ணினால தான் இவர் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு சிவனடியாராக நம்மளுடைய சிவபெருமானின் பாதங்களில் சென்று சேர்கிறார். இதுதான் வந்து குலச்சிறை நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய்.